எங்க சொன்னா நான் அவங்க அம்மா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல கதை எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோல ஷாவ்லின் டெம்பிளுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்காக வந்து போயிருப்பான். அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க கூடலாம் சண்டை போடணும்னு சொன்னாக்கா, அந்த மாங்க இருந்துட்டு அவரே வந்து என்னன்னா ஒரு அந்த மாலைய பிச்சு போட்டு, நான் வந்து என்னன்னா உங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுருப்பாய்ங்க. உள்ள கூப்பிட்டோனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாய்ங்க. ச்சே! எதுக்கு இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னே எனக்கு புரியலையே! ச்சே! பேசாம நானும் இந்த மாலைய பிச்சு போட்டு நானும் இல்லன்னா போயிட்டுமா அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தேவையில்லாம ஏன் சண்டை போட்டுக்கீங்க? அவன் இந்த இடத்துல வந்து நான் ஹையரா இருக்க வேண்டியவன். ஏன் தேவையில்லாம இங்கேருந்து விட்டு ஓடணும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு என்ன தேவையுமோ அதான் நான் செய்வேன். அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சரி ஓகே விடு. நான் என்ன கேட்டேனோ அது முதல்ல சொல்லுங்க. இப்ப நீங்க 2 பேருமே பொறுப்புல வந்து கிடையாது. அதனால நீங்க 2 பேருமே உங்க பிரச்சனைய நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 3 வாரியர்ஸ் கூட எனக்கு சண்டை போட அனுமதிக்கிறீங்களா? சரி ஓகே என்ன பண்றது? இது எல்லாமே வந்து முஸ்லிம் வாரியர்ஸோட ஹானர் சம்மந்தப்பட்டது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இந்த மாங்க் எல்லாமே வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாய்ங்க. அந்த ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருந்த மாங்க் வந்து பார்ப்பான். என்ன இங்க எவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ வந்து என்னன்னா, அந்த 2 மான்க்குங்க கூடயுமே வந்துட்டு இருப்பான். சரி ஓகே இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்கான். இவங்க கூட வந்து என்ன டியூவல் பண்ணணும் அப்படிங்கும்போது அவன் நினைக்கிறான், சரி ஓகே. நம்ம பசங்களுக்காகவே வந்து என்னன்னா வந்து அடிமையா வந்து ஆச்சுப்பா. சீக்கிரமா இவன எல்லாரும் போட்டு பொழக்க போறாங்கங்கும்போது, ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டு, சரி ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம். நீ என்ன சீனியர் வாங்கிட்ட அந்த என்ன புக்க குடுத்தா தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு என்ன டீலிங் போட்டியா? ஹீரோ சிரிச்சுட்டு, ஆமா. அது நான் அந்த மாரி சொன்னேன்னு ஒண்ணும் சொல்லிட வந்து முடியாது. அவங்க கூட சண்டை போடுறதுக்கு வேற எதையும் வழி நான் என்ன யோசிச்சுட்டுருக்கும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தா மாங்க்கே நீ இப்படி அசிங்கப்படுத்தியிருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு கடுப்பாயி அவன் மூஞ்சிலயே வந்து அடிக்கிறதுக்கு வந்துருவான். சரி ஓகே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு பாரு அப்படிங்கும்போது, அவன் அடிக்க வரும்போது ஹீரோ டக்குன்னு நான் வந்து அவன் மண்டையிலேயே ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு அவன் அப்படியே வந்து என்னன்னா தரையில அப்படியே வந்து படுத்துருவான். என்னடா நடக்குதுங்க? இவன் எப்புட்றா அவன ஒரே அடியில அடிச்சான்? என்ன மாரியான வேகம்டா இவன்? அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து ஒருத்தன் வர ஆரம்பிச்சுருவான். அவன் குச்சிய ஊனிட்டு, "எவ்வளோ தைரியம் தான் இப்படி எங்கள வந்து என்ன அசிங்கப்படுத்துவ? கண்டிப்பா ஷாவ்லின் டெம்பிளோட ஹானர் வந்து வீழ்ந்து போவாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குச்சிய வச்சு டக்கு 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 டக்குன்னு ஹீரோ வந்து குத்திக்கிட்டே இருக்கான். "அவ்வளோதான் மாட்டிக்கிட்ட. உன்ன வந்து என்னன்னா சீக்கிரம் உன் கதைய முடிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கிறான். "பரவால்ல. இது வந்து என்னன்னா நீங்க கத்திக்கிட்டே இருக்க. இந்த மாரி நீங்க வந்து பண்றது தான் எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டக்கு டக்குன்னு அவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்கான். அவனும் அந்த குச்சிய வச்சு என்னன்னா, டக்கு டக்குன்னு ஃபுல்லா எல்லா பக்கமும் வந்து சுத்திட்டே இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. "நீ மாட்டிக்கிட்டடா" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து குத்த வரையில, டக்குன்னு ஹீரோ என்னன்னா ஒரு ஃப்ளிப் அடிச்சு, அந்த குச்சிய வந்து என்னன்னா காலால அப்படியே தட்டி விட்டுர்றான். "இங்க என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திரும்ப இன்னொரு ஒரு ஜம்ப் வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு, அவன் கால்ல வந்து என்னன்னா ஃபுல்லா அப்படியே சொல்லட்டி அந்த குச்சியில ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு அந்த குச்சி அப்படியே உடைஞ்சு போயிருது. "எப்படி இது நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த மாங்க் பார்த்துட்டே இருக்கான். அவன் மண்டையிலயும் ஒரே அடி. அவனும் அப்படியே தரையில விழுந்தத பார்த்தோனே எல்லாம் டென்ஷன் ஆயிருவாய்ங்க. இப்படியே வந்து விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் தான் இப்படி மாங்க்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்கும்போது, சூப்பர் நான் இந்த ஷாவ்லின் டெம்பிளுக்கு வந்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கையில, எல்லாம் அடுத்தடுத்து எல்லாம் அடிச்சு விழுந்துகிட்டே இருப்பாய்ங்க. அடுத்தடுத்து வர எல்லா மாங்க்கையும் பார்த்து ஆச்சரியப்படுவாய்ங்க. இவன் நம்மட்ட யூஸ் பண்ற அந்த ஃபுட் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்றான். ஆனா நம்மள விட எப்படி இவன் இவ்வளோ மாஸ்டரா வந்து யூஸ் பண்றான்? என்னால வந்து என்னன்னா இத சாதாரணமா விட முடியாது. இப்பயே இத அடிய வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அவன் அடிக்கும்போது ஹீரோ மேல பார்த்தாக்கா, அந்த அடி உழுவுற மாரி வந்துரும். இவனும் எல்லா மாங்க்கும் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாய்ங்க. "போடு யங் பிரதர் நீங்க தான் வந்து ஜெயிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோவும் வந்து பார்க்குறான். போடா இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு, டக்குனு அவன் அடிக்க வரும்போது, அதுலேருந்து வந்ததுனா டிஃப்ளெக்ட் பண்ணிரும். உடனே போச்சு நான் இப்ப காட்லெஸ்ஸா இருக்கங்கும்போது, அவன் மூஞ்சிலயே அடுத்த அடி. அவனும் அடுத்து கீழ விழுந்துருவான். போச்சு இவனும் வந்து விழுந்துட்டானா, இப்ப என்ன பண்றது? இது கிட்டத்தட்ட 7வது மேட்ச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய "அத பத்திலாம் கவலைப்படாத, நம்ம ஆள் வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு லீக்வான்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை எடுத்து வர ஆரம்பிச்சுருவான். இந்த பையன இப்ப உள்ள விடணுமா, இவன் வந்து என்னன்னா உள்ள விடுறது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா நான் வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்கள வந்து நான் ஹிடன் பண்ணி தான் வந்து வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இப்போதைக்கு மேட்ச் வேணாம் தம்பி. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் இல்லன்னா ஒதுங்கிருங்க. அப்புறமேட்டு வந்தனா திரும்ப கன்டின்யூ பண்ணுங்கன்னு அந்த மொட்டை வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் உங்கள்ட்ட நான் வந்து என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்கள்ட்ட நான் இந்த மேட்ச வந்து கன்டின்யூ பண்ண சொல்லி கேட்கிறேன். அப்படின்னு சொல்லி அவன் முட்டி போட்டு கேட்கவும், என்னால நம்ப முடியல. இந்த பையன் எதுவுமே வந்து கேட்டதில்ல. சரி ஓகே என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது பார்த்தாக்கா நம்ம அட்வைசர் உள்ள வந்துருவான். டிவைன் பிசிக்கும், டைமண்ட் பிசிக்கும் சண்டை போட போறாங்க. 2 பேரும் யார் ஜெயிப்பாங்கங்கிறத பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தயவுசெய்து சண்டை போட விடுங்கும்போது, சரி ஓகே. சரி ஓகே நீங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கலாம். நீங்க யார்கிட்ட பெட் பண்றீங்கம்போது, அவன் வந்துட்டு ஹீரோவ வந்து சூஸ் பண்ணுவான். ஆனா அந்த குடான் செட்ல இருக்கவன் வந்துட்டு அந்த லீக் வாங்குறவ தான் இது பண்ணுவான். சரி ஓகே நீங்க வரீங்களா? இல்ல நானே வந்து வரட்டுமா? இவன் என்ன இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் என்ன கைய கும்பிட்டுக்கிட்டு வரணும்னு சண்டையில வந்து என்னன்னா சண்டை போடாம இப்படி ஒரு போஸ்ல நின்னா, இப்படி நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இவன் உடம்புல வந்து என்னன்னா பயங்கரமான ஆறா வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு தான் ஏதோ சாதாரணமா ஒரு போஸ்ட்ல நிக்கிற மாரி இருக்கு. சரி ஓகே நீங்க வரலன்னா, இப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அப்படியே என்னன்னா வேகமா வர ஆரம்பிச்சுருவான். என்னடா இவன் இவ்வளோ வேகமா வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டக்குனு அந்த ஸ்வாட எடுத்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுருவான். அவன் கழுத்துக்கிட்ட வந்து என்னன்னா போயிடும். பரவால்ல. அப்படி இப்படின்னானுங்க இவன் கூட சண்டை போடுறது என்ன இவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும்போது டக்குனு இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அவன் கைய வச்சு ஹீரோ மூஞ்சிலயே வந்து என்னன்னா அடிக்கிறதுக்கு வந்துருவான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குனு அதையும் இது பண்ணிட்டு,
இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அந்த குச்சி வந்து உடைஞ்சு போயிரும். என்னால நம்பவே முடியல. எப்படி இது முடியும்? இது ஸ்ட்ராங்கான பிளாக் பேம்பு அந்த இதில வந்து என்னன்னா உருவாக்குன ஸ்வாட இதையே இப்படி உடைச்சுட்டான். இவன் என்ன மாரியான பவர வச்சிருக்கும்போது, நீங்க போய் இன்னொரு ஸ்வாட எடுத்துட்டு வாங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ச்சே! இந்த ஸ்வாட்லாம் எனக்கு தேவையில்ல. நான் வந்து என்னன்னா அடுத்து கையிலேயே வந்து சண்டை போட போறேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தான் வந்து என்ன பின்விளைவா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து என்னன்னா எந்தவித ஸ்வாடும் வந்து தேவையில்ல. கைய வச்சு யூஸ் பண்ற மார்ஷல் ஆர்ட்டே வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்கும். ஹீரோ டக்குனு ஒரு குடிகாரன் மாரி இதான் ட்ரங்கன் பாம் அட்டாக் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஒரு குடிகாரன் மாரியே அங்கிட்டு இங்கிட்டு என்னன்னா போயிட்டு, இந்தா இத முதல்ல சமாளி. அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவனோட அந்த தலைக்கு வந்து என்னன்னா ஏம் பண்ணி அத வரும்போது டக்குனு அவன் அதுலேருந்து அப்படியே வந்து டார்ஜ் பண்ணிருவான். டார்ஜ் பண்ணிட்டு டக்குனு ஹீரோவோட கால்லயே என்னன்னா அடிச்சுருவான். அடிச்சுட்டு ஹீரோ வந்து என்னன்னா கொஞ்சம் நவுந்து போயிட்டு, என்னால நம்பவே முடியல. என் கால் என்னன்னா இவ்ளோ வலி வலிக்குது. இவன் கிட்டத்தட்ட ஒரு அயர்ன் பெல் மாரி வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா இருக்கான். உங்களால அடுத்து சண்டை போட முடியுமா? அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, இவனுக்கு வந்து என்னன்னா அறிவே இல்ல. இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது, டக்குனு பார்த்தாக்கா அங்கருந்து ஓடி வந்துருவான். பார்த்தாக்கா அவனோட கையில வந்து என்னன்னா, அந்த ஃபிஸ்ட் அட்டாக்க வந்து என்னன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். வேற வழியே இல்ல. என்னால இத தடுக்க முடியாது. நானும் ஃபிஸ்ட் அட்டாக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் உடம்பு ஃபுல்லா வந்து என்னன்னா, இன்டர்னல் எனர்ஜிய வந்து அப்படியே ஃபுல்லா வந்து கேதர் பண்ணிட்டு, இந்தாடா இத வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, அவனோடும் அந்த ஃபிஸ்ட் எனர்ஜிய வந்து யூஸ் பண்றான். இவங்க 2 பேருமே இப்ப என்னன்னா, ஒரே டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்றாய்ங்க. பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லா என்னன்னா, பயங்கரமா அப்படியே வெடிக்குது. இந்த பையன் உண்மையாவே வந்து என்னன்னா, சூப்பரா தான் இது பண்றான். பார்த்தாக்கா இவன் தான் வந்து ஜெயிச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோவோட கையிலேயே வந்து என்னன்னா, பயங்கரமா வீங்கியிருக்கும். இவன் ஷாவ்லின் டெம்பிள்ல இல்லனாலும் வந்து என்னன்னா, இந்த அட்டாக்க வந்து சூப்பரா வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கான். அவனோட அந்த உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படியே வந்து இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் வந்துட்டு சந்தோஷமா சிரிப்பான். என் அட்டாக் வாங்கிட்டு வந்து என்னன்னா நின்றது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஃபிஷியன் பார்த்துட்டு பரவால்ல. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா கையே உடைஞ்சிருக்கும். ச்சே! முட்டா பயலுக. ஏன்டா இங்க எல்லாம் இப்படி சைக்கோவா இருக்காய்ங்களோங்கும்போது, பக்கத்துல அவனும் வந்துட்டு சீக்கிரம் ரெக்கவர் ஆகுங்க. நாமளும் அடுத்து சண்டை போடலாம். ஏன்டா இங்க ஒருத்தன் வலியில கழிச்சுட்டு இருக்கான். சண்டை போடணும்னு சொல்லி இப்படி ஆர்வமா இருக்க. ஆமா. நம்ம சண்டை போடணும். இவனும் ஒரு சைக்கோவா தான் இருப்பான் போல. ச்சே! என்னால நம்பவே முடியல. இவன்ட்ட வந்து என்னன்னா ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு. கிட்டத்தட்ட இவன் வந்து என்னன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வால்ல வந்து என்னன்னா நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாலுக்கு காரணம் வந்து என்னன்னா, இவன் எடுத்துக்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட்டான அந்த ட்ரெய்னிங் தான். இந்த நெறைய ட்ரெய்னிங் எடுத்ததுனால தான் இவன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் வந்து இது வந்து என்னன்னா சாதாரணமா வந்து விடக்கூடாது. நானும் வந்து என்னன்னா என்னோட ஃபிசிக்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா அதிகப்படுத்தியே ஆகணும். நானும் அந்த மாரி என்னன்னா ஃபுல்லா வந்து நல்லபடியா ட்ரெய்னிங் எடுத்தேனாக்கா, என்னோட ஸ்பீடும் வந்து என்னன்னா லைட்னிங்ஸ் அளவு வந்து என்னன்னா மாறிரும். என்னோட ஸ்ட்ராங்னஸ் ஆன ஒரு உடம்பும் வந்து என்னன்னா எனக்கு கிடைச்சிரும். அப்படி மட்டும் ஆயிடுச்சுனாக்கா, அவன் இருக்கக்கூடிய இந்த வால வந்து என்னன்னா ஈஸியா நான் வந்து என்னன்னா ஜம்ப் பண்ணி வந்து என்னன்னா அது மேல ஏறி வந்து அவனையே வந்து என்னன்னா நான் வந்து சப்ரஸ் பண்ண வந்து முடியும். சீக்கிரம் நான் வந்து என்னன்னா என்னோட ட்ரெய்னிங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னன்னா இது பண்றான். அவனும் பக்கத்துல இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஒரு ஆள் வந்து என்னன்னா, அந்த ஷாவ்லின் டெம்பிள் மலையில வந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஷாக் ஆகுறான். என்னடா இது? யார்றா இவன்? திடீர்னு இப்படி புதுசா வந்து போயிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் வந்து என்னன்னா, அந்த ஷாவ்லின் டெம்பிளோட அந்த ஆர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். இது வந்து என்ன ஹார்ஸ்மேன் அட்டாக். அதாவது என்னன்னா, நம்மளோட கால வந்து என்னன்னா, ஸ்ட்ராங் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாரி ஸ்பார்ட்ஸ்மேனுக்கு வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட்டான இந்த ஃபுட் ஒர்க் தான். அதுக்காக தான் வந்து என்னன்னா, இந்த ட்ரெய்னிங்க வந்து எடுத்துட்டு இருக்காய்ங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா வந்து என்னன்னா, இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா, அவன பின்தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லாமே மான்கள்லாம் வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. "சீக்கிரம் எல்லாரும் வாங்க! சீக்கிரம் எல்லாரும் வாங்கன்னு" கத்திக்கிட்டே வருவாய்ங்க. இவைங்கலாம் ஏன் இப்ப வராய்ங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்த்தா, அந்த லீக் எல்லாம் அப்படியே ஹீரோவ பார்த்துட்டே வந்து என்னன்னா, இது பண்ணி ஏறிக்கிட்டே வந்துட்டு இருப்பாய்ங்க. "என்னடா என்னையும் வந்து தாண்டி போறீங்க? சீக்கிரம் எல்லாரும் வாங்க! யாராவது லேட்டா வந்தீங்க பனிஷ்மென்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ச்சே! என்னோட ட்ரெய்னிங்க இப்படி இவங்க இன்டரப்ட் பண்றாய்ங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷனா இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்தடுத்து எல்லா மான்க்கும் வந்து என்னன்னா வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. என்னால நம்பவே முடியல. இவங்க ஏன் இவ்வளோ வேகமா ஓடுறாய்ங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஹீரோவும் அவனும் தான் முன்னாடி ஓடிட்டு இருப்பாய்ங்க. உண்மையாவே இந்த செயல் வந்து என்னன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆளா இருக்கான். கண்டிப்பா இவன் வந்து என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "சரி நீ அந்த இடத்த வந்து என்னன்னா சுத்தப்படுத்துனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் கேட்கல. "இல்ல நான் பண்ணல." "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க இப்ப மான்க் வந்து சீனியர் மான்க் கிடையாதுல்ல. போய் அந்த இடத்துல சுத்தம் பண்ண வேண்டியது உங்க வேலை தான். நான் தான் இப்ப சீனியர் மான்க். சரியா? இப்ப போய் வந்து என்னன்னா அந்த வேலைய பாருங்க போங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ச்சே! எல்லாம் என் தலையெழுத்துடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் மான்க் அங்கருந்து போக ஆரம்பிச்சுருவான். அச்சோ! ச்சே! இந்த ட்ரெய்னிங்க வந்து என்னன்னா முடிச்சாச்சு. ஆனா, இப்போ வரைக்கும் என்னோட ட்ரெய்னிங் வந்து எந்த அளவு வந்திருக்குன்னு தெரியல. ஆனா, அவனுக்கும் எனக்கும் கேப் வந்து உண்மையாவே ரொம்ப பயங்கரமா அதிகமா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல நான் வந்து சீக்கிரமா வந்து ஓவர்டேக் பண்ணியே ஆகணும். இந்த டெக்னிக் வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கணும். என்னோட இந்த ஃபுட் ஒர்க்கும் வந்து என்னன்னா கொஞ்சம் அளவு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த டெக்னிக் வந்து என்னன்னா ரொம்ப சூப்பரா தான் இருந்தாலும், கிட்டத்தட்ட இந்த 3 பேசிக் டெக்னிக். இந்த டெக்னிக்கையும் வந்து என்னன்னா, என்னோட இந்த டிஃபைன் பிசிக்ல இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் இதையும் சொல்லிட்டு நான் ஆட் பண்ணா எப்படி நல்லாருக்கும்? உண்மையாவே அது ரொம்ப சூப்பரான ஒரு இதா மாறிரும். நான் இதுவரைக்கும் கத்து வச்சிருக்கேன். என்னோட இந்த பேசிக் 3 டெக்னிக்கான ஹெவனு, எர்த்து, ஹியூமன். 3த்தையும் வந்து என்னன்னா ஒண்ணாக்குனா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெவன் அப்படிங்கிறது ஹியூமன் பாடியோட தலைய குறிக்குது.
எர்த்துங்கிறது ஹியூமன் பாடியோட செஸ்ட்டை குறிக்குது. மேனுங்கிறது கால குறிக்குது. ஸ்வாடுங்கிறது இந்த 3 பார்ட்டியும் ஒண்ணாக்குது. நான் ஸ்வாடே இல்லாம இந்த 3 பார்ட்டியும் ஒண்ணாக்கக்கூடிய டெக்னிக்கை தான் வந்து யூஸ் பண்ணியே வந்து ஆகணும். இது எப்படி செய்றது? கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூவால தான் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த காத்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண உரிய ஆரம்பிக்கிறான். அப்படியே மனசுக்குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டார்க்கான இடத்துல போன மாரி இருக்கு. ஓகே எனக்கு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன ஆச்சுங்க, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறந்துடாம எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு ஹாய்ங்கிற ஒரு வார்த்தைய சொன்னா கூட போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.